ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ராமிஸ் அப்படின்ற தமிழ் மூவி ரிவ்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தா இதை போய் போட்டு வா. இது எப்படி போடணும்னு தெரில. இது வரைக்கும் நீ யார்ட்டையும் போனது இல்லையா? இல்லை. இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ. நிறையா பிள்ளைகிட்ட வந்து இவர் ப்ரப்போஸ் பண்ணி எல்லாத்தையும் அடி வாங்குறாரு. எந்த ஒரு யார்ட்டையுமே ப்ரப்போஸ் பண்ணுற இடத்துல எல்லாத்துலேயுமே இவர் பிரச்சனை தான் வருது. அதே மாதிரி தான் ஹீரோயினும் ரொம்ப பெரிய ரகடராக இருக்காங்க. ஸோ இந்த ஹீரோ யார் அப்படின்னா, நம்ம அவங்க அப்பாட்ட வந்து ரொம்ப கூலிங்காக ஃப்ரெண்ட்ஸாக பேசணும்னு ட்ரை பண்ணுற நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு டைல்ஸ் கம்பெனியில் வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு பொண்ணு கூட சேர்க்க மாட்டேங்குது. அவரும் வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிள்ளைகிட்ட வந்து ட்ரை பண்ணி பார்க்காரு. எல்லாத்தையும் அடி வாங்கிட்டே தான் இருக்கார். அதே சமயத்தில் 12th முடிச்சுட்டு அந்த காலேஜுக்கு ஃபஸ்ட் இயரில் போய் ஜாயின் பண்ணுற ஒரு பொண்ணை எப்படியோ பார்த்து சிரித்து பேசி கரெக்ட் பண்ணிடுறாரு. ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில லவ் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி லவ் ஸ்டார்ட் ஆனோன்னா ரெண்டு பேருமே வந்து டூயிட் போடுறாங்க. ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்காங்க, ஊர் சுற்றுறாங்க. அட் த சேம் டைம் அந்த பொண்ணை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப மெனக்கட்டுறாரு. அப்படி மெனக்கட்டு அந்த பொண்ணையும் வந்து உஷார் பண்ணி அவர் வந்து கல்யாணம் முடிச்சுக்கிறாரு. ஸோ அந்த கல்யாணம் முடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக முடியறதில்ல. அவங்களும் வந்து வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அதை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடணும் அப்படின்றப்போ அவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அதெல்லாம் மீறி ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சிடுறாங்க. அங்கே தான் ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. திடீர்னு நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சண்டை வருது. அதுக்கு இடையில் ஹீரோவுக்கு குடிப்பழக்கம் அதிகமாகிறதுனால அவர் வந்து ஹீரோயினை விட்டு வெளியில் தள்ளி இருக்கும்போது அவருக்கு ஹெச்ஐவி இருக்கிறது தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவை ஏற்றுக்கிட்டாங்களா, ஹீரோ என்ன செஞ்சார், ஹெச்ஐவிலேருந்து எப்படி தப்பிச்சார் அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதை. ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் ஹீரோயினுக்காக அவர் பண்ணுற ப்ராமிஸ் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அது செல்லுபடி ஆகாமல் போயிடுது. ஸோ அந்த ப்ராமிஸ் செஞ்சால் அது என்ன மாதிரி இருக்கணும், அது எப்படியெல்லாம் வேலை செய்யும் அப்படின்றத இந்த படத்து மூலியமாக சொல்லியிருக்காங்க. படம் ஆவரேஜாக இருந்தாலும் ஓகே, பார்க்கலாம். நன்றி.